உங்களை சுற்றி என்ன நடக்கிறது? உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? 24/7 தொடர் நேரலை. உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அனல் பறக்கும் நேர்காணல்கள், விறுவிறுப்பான விவாதங்கள், ஆழமான அரசியல் பார்வைகள். யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அரட்டை, டெலிகிராம், வாட்ஸ்அப் என எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் சாணக்கியா. பலர் எங்களிடம் நீங்கள் நினைப்பது என்ன, இந்தியாவில் ஏதாவது புரட்சி வருமா என்று கேட்டார்கள். இப்போது அந்த புரட்சி வந்துவிட்டது. கடந்த 36 நாட்களாக இந்த அரசில் யாரும் ராஜினாமா செய்ய மாட்டார்கள். இந்த அரசு யாரிடமும் ராஜினாமா வாங்காது என்று கூறிய அனைவரிடமும் நான் இன்று மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். உலகமே தலை வணங்குகிறது. இந்த நாட்டின் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் யாரையும் தலைகுனிய செய்ய முடியும், யாரிடமிருந்தும் ராஜினாமாவை பெறவும் முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். இன்று நாடு முழுவதும் எங்களை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரிடமும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்று மாலை 6 மணிக்கு உங்கள் மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணி நடத்துங்கள். உயிரிழந்த நீட் மாணவர்களின் நினைவாக அந்த பேரணியை நடத்துங்கள். மோடிஜியிடம் நான் சொல்ல விரும்புவது, விடிந்துவிட்டது, ஜனநாயகத்தின் விடியல் வந்துவிட்டது. இந்த நாட்டின் மக்கள் இப்போது விழித்தெழுந்து விட்டார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல் இது முதல் விக்கெட் மட்டுமே. இத்துடன் எங்கள் போராட்டம் முடிவடையாது. இது ஆரம்பம் மட்டுமே. 45 டிகிரி வெயிலிலும் மழையிலும் கடந்த 36 நாட்களாக இங்கு அமர்ந்து போராடிய அனைத்து மாணவர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறையினர் குடிநீரை தடுத்த போதும் நீங்கள் அசையவில்லை. உணவை தவிர்த்த போதும் நீங்கள் பின்வாங்கவில்லை. உங்கள் மன உறுதியை உடைக்க பல முயற்சிகள் செய்யப்பட்டன. ஆனால் நீங்கள் தளரவில்லை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தலை வணங்குகிறேன். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துள்ளார். ஆனால் அதற்காக என்னை நாயகனாக மாற்றாதீர்கள். அந்த தவறை செய்யாதீர்கள். ஒரே ஒருவரை நாயகனாக உயர்த்தியதால் தான் இந்த நாடு பல பிரச்சனைகளை சந்தித்தது. ஒருவரை அரசியலமைப்பை விடவும் அனைத்து நிறுவனங்களையும் விடவும் பெரியவராக கருதினால் அது நாட்டிற்கே ஆபத்தாக மாறும். எனவே என்னை நாயகனாக்க வேண்டாம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கங்கள் எழுப்பப்படட்டும். இது சாதாரண மக்களின் வெற்றி. இது இந்த நாட்டின் எதிர்காலத்தின் வெற்றி. அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ராஜினாமா எதுவும் நடக்காது என்று கூறியவர்களே இன்று நாட்டின் இளைஞர்கள் தெருக்களில் இறங்கிய போது ராஜினாமா நடந்துள்ளது. காவல்துறையினர் மீது FIR பதிவு செய்யப்பட வேண்டும். இதுவே அரசியலமைப்பின் சக்தி. இதுவே ஜனநாயகத்தின் சக்தி. இதுவே இளைஞர்களின் சக்தி. அரசிலும் நிர்வாகத்திலும் இருப்பவர்களிடம் நாங்கள் கூற விரும்புவது ஒன்றே, இளைஞர்களின் சக்தியை அலட்சியப்படுத்தாதீர்கள். இதுவே எங்களின் ஒற்றுமை. மத அடிப்படையிலான அரசியலை விட்டுவிடுங்கள். இது ஒரு எச்சரிக்கை. இன்று ஒருவர் ராஜினாமா செய்துள்ளார். ஆனால் பொறுப்பு கூறலும் வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் உங்கள் அரசியல் தொடர்ந்தால் நாங்கள் இங்கேயே நிற்க மாட்டோம். இது மிகப்பெரிய வெற்றி. அரசியலமைப்பு வென்றுள்ளது. இளைஞர்கள் வென்றுள்ளனர். இந்த நாடு வென்றுள்ளது. இந்த நாட்டில் ஜனநாயகம் முடிந்துவிட்டது, கேள்வி கேட்பதே குற்றம் என்று நினைத்தவர்களிடமிருந்து இன்று நாங்கள் நமது நாட்டை மீட்டெடுத்துள்ளோம். இது ஆரம்பம் மட்டுமே. நாங்கள் இந்த நாட்டின் முழு கல்வி அமைப்பையும் மாற்றுவோம். இன்று தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த 21 குடும்பங்களை நினைவு கூறுகிறோம். எங்களின் மீதமுள்ள 3 கோரிக்கைகளையும் அரசு ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அமைதியாக வீடு திரும்புவோம். நாடு முழுவதும் இன்று மாலை 6 மணிக்கு அமைதியான மெழுகுவர்த்தி பேரணியை நடத்துமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம்.